திருத்தணி தலத்த தவிர்த்து அதுக்கு முன்னாடி வடபழனியில தான் பொறந்துலாம் வளர்ந்தது. எல்லாமே. சின்ன வயசுல அம்மா கூட வந்து ஞாயித்துக்கிழம ஆனா கோவிலுக்கு போயிடுவேன். ஆனா, இப்போ நீங்க வடபழனி பார்க்குற அவ்ளோ கூட்டம் அப்ப இருந்தது இல்ல. கூட்டம் இருக்கும். அ அப்படியே போயிட்டு சுவாமிய பார்த்துட்டு வந்துடுறது. குழந்தையிலேருந்தே போயிட்டுருக்கேன். ஆனா, எனக்கு திருத்தணி தலம் தான் வந்து என் வாழ்க்கைய மாத்த போதுன்னு நான் கனவு கூட நினைக்கல. ஒரு பிரபல நாளிதழ்ல தான் வந்திருந்தது. யோகி பாபு சார் வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு அங்க போய் தான் வந்து என் வாழ்க்கையே மாறுச்சு அப்படின்னு. சரி நம்ம சினிமால இருக்கிற ஒருத்தரே சொல்றாரே! அப்ப அங்க போனா நம்மளோட வாழ்க்கையும் மாறும்னு சொல்லிட்டு, 2019ல வந்து ஒரு ரூ. 750 தாங்க காசு இருந்திருக்கும். அதுல தான் வச்சு போயிட்டு வந்தேன். ம். போறதுக்கு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் தான் எடுத்திருந்தேன். போறதுக்கு ஒரு 75, வரதுக்கு 75 அங்க செலவு பண்றதுக்கு கொஞ்சம் காசு. ஆ அப்ப வந்து ஸ்கின்ல இந்த ஹைப்போதைராய்டிசம் வந்ததுனால, ஸ்கின் ஃபுல்லா ஒரு மாதிரியான ரேஷஸ் அது ஐபிசில முன்னயே நான் சொல்லியிருப்பேன். வந்திருந்தது. அங்க இருக்க குருக்கள் கிட்ட தான் கேட்டேன். இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னோனே, "பௌர்ணமிக்கு வாங்க. உங்களால முடிஞ்சதுன்னா 7 செவ்வாய்க்கிழமை வாங்க." அப்படின்னு சொன்னாங்க. என்னால சென்னையிலேருந்து அவ்வளோ தூரம் முடியல. இன்னொன்னு பொருளாதாரமும் அந்த அளவுக்கு ஒத்துழைக்கல. சரி நான் என்ன நெனச்சேன், மாசத்துக்கு ஒரு வாட்டி போணும். அது ஏன் முழு பௌர்ணமியில போயிடக்கூடாது அப்படின்னு நெனச்சு தான் போனேன். பட் நான் நான் என்னைக்கு திருத்தணிக்கு போனேனோ, அன்னையிலேருந்து நான் தோல் சம்மந்தமான அந்த வியாதிக்கு எந்த ஒரு மருந்து, மாத்திரை எடுத்துக்கல.